ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவ்யா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனலில் உங்களுக்காக கொண்டக்கடலை பிரியாணி சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுண்டல் பிரியாணி பண்ணுறதுக்காக நான் 1 கப் வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேன். 1.5 கப் அரிசிக்கு 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் போட்டுட்டு 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசினதுக்கப்புறமா இதில் சுடுதண்ணியை ஊற்றி நான் ஊற வைக்க போகிறேன். சுடுதண்ணி ஊற்றுறதுனால சுண்டல் 1 மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடும். சுண்டக்கல்ல நல்லா ஊறிடுச்சு. அடுத்து பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். நெய் உருகுனதும் இதில் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலையை போட்டு தாளிச்சிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுட்டு வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுறலாம். அடுத்து நான் ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியை போட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் சின்ன ஸ்பூன்னால் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதை போட்டுட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த சுண்டலை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சுண்டலை மட்டும் போட்டு மசாலாவோடு நல்லா கிண்டி விட்டுறலாம். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். நான் 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி, அதனால் மொத்தம் 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். 3 கப் தண்ணியில் 1 கப் தண்ணியை இப்போவே நான் ஊற்றி சுண்டலை வேக வச்சிடுறேன். 3 விசில் வர வரைக்கும் வேக விட்டுறலாம். குக்கர் விசில் ஆவி போனோடனே மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். சுண்டக்கல் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற 2 கப் தண்ணியை ஊற்றி தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அரிசியை போட்டு வேக விட்டுறலாம். நான் 1.5 கப் பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி வேக வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு 1 விசில் வர வரைக்கும் வேக விட்டுருங்க. குக்கர் மூடியை ஆவி போனோடனே ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளோட சுண்டக்கடலை பிரியாணி சூப்பராக வந்துருச்சு. குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், புதினா இலைகளை தூவி விட்டுறலாம். இந்த மாதிரி சென்னா பிரியாணி செஞ்சு கொடுக்குறப்ப எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுத்து விட்டிங்கன்னா டிஃபன் பாக்ஸ் காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சென்னா பிரியாணி இன் தமிழ்னு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கோம், அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.